ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து 24வது நோன்பு. நல்லா முரட்டு தூக்கம் வருது. மணி எத்தனை? 5:15. 5 மணிக்கு எழுப்பிவிட்டேங்க. நல்லா தூங்கிட்டேன். இப்போ மணி வந்து 5:15 ஆகுது. சாப்பிட்றதுக்கு வந்து எல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க. பார்த்தீங்களா, சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சோறு இருக்குது. சோறு, தக்காளி சோறு இருக்குது, அப்புறம் கறி குழம்பு இதெல்லாம் இருக்குது. இது வந்து நீத்தண்ணி கஞ்சி குடிக்கலாம். இதெல்லாம் இருக்குது. அது போக முட்டை பொரிச்சிட்ருக்காங்க. பொரிச்சாச்சா? ஸ்பெஷலாக அங்கே உங்கள் மச்சானுக்கு மட்டும் ஸ்பெஷலாக போட்டிருக்காங்க, உங்களுக்கு மட்டும் நார்மலாக போட்டிருக்காங்க. நல்ல கதையாக இருக்கிற அதெல்லாம் என்னத்த சொல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மகளை நான் போய் ப்ரெஸ் பண்ணிட்டு வரேன். நல்லா தூக்கம். லேட்டாக தான் தூக்கினேன். ஒரு 2:30க்கு தான் தூங்கினேன். தூக்கமே இல்லை. அதோட இப்போ நல்லா தூக்கம் வருது. மக்களே, மணி 4:30 ஆயிட்டு. இன்னும் அந்த கபீஸ் போய் எந்திரிச்சு வரல. அங்கே ஃபோன் அடித்தாலும் அந்த ஃபேமிலி எல்லாம் சைலண்டில் போட்டு தூங்கிட்டுன்னு நினைக்கேன். இஸ் ஆர்மி, உங்கள் ஃபேமிலி தான் தூங்குது. உங்கள் ஆர்மி தான் அங்கே தூங்கிட்டு இருக்கு. இப்போ எழுப்பிட்டு வருவோம். பூட்டு போட்டு வச்சிருக்கான் போலையா கபீஸே? அது சரி, டீமு பூட்டு போட்டு வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கபீஸே, ஆளக்கான தோழர்களே, கதவு கொண்டு போட்டிருக்கு. முரட்டத்துக்கும் இல்லை கபீஸ். நிசா, முரட்ட தூக்கம் தூங்குறாங்க. டீம் எந்திக்க முடுக்கு. காலிங் பெல்லும் இல்லை. சரி, ரைட்டு, போய் ஃபோன் தான் அடிக்கணும். எவ்வளோ கத்துனாலும் டீம் எந்திக்க முடுக்கு. ஸோ சார், அது ஏன் கதவை கொண்டி போட்டு படுக்குன்னு தருது. டீம் உள்ளுக்குள்ளே கொண்டி போட்டு பூட்டு போட்டாங்க போல். ஆளை காணும். டீமு வெளி கதவை கொண்டி போட்டுருக்கு. எவ்வளோ கத்துனாலும் வெளியே வர முடியுது. அந்த குரூப் ஃபுல் இருட்டில் அப்படியே தான் இருக்கு. கத்துங்க. பெல்லு இருக்கா? எங்க இருக்கு? இதுல வெளிக்கட்டில் பார்த்தேன். இல்ல, வெளியேவா இருக்கு? என்ன பெல்லு போட மாட்டா இருக்கு? சுத்தி முத்தி பார்த்தேன். இல்ல, உள்ளையா? அப்படி சொல்லுங்க. அதான் கேட்க, வெளியே இல்லையே, பார்த்தனே அப்படின்னு. உள்ள பச்சை கலர்ல இருக்கு. இதான் வந்துட்டே டீமு. லே கபிசே, ஃபைனலி எந்திரிச்சு வாரான். எவ்வளவு நேரம் உனக்கு நின்று கத்துறது? புரியல. கூட்டம் மாதிரி இருந்துச்சா? எவ்வளோ நேரம் ஆகுது இந்த பையன் எந்திக்கிறதுக்கு? வெள்ளு இப்படி உள்ள வச்சுக்கன்னா எப்படி அடிக்கிறது? மேலே வழியே அடிக்கணுமா? இருட்டு லைட்டையும் ஆஃப் பண்ணி போட்டுறது ஒன்றும் தெரில. ஒரு வழியாக எந்திரிச்சு வந்துட்டான். மணி எத்தனை? 4:35 ஆயிட்டு. சீக்கிரம் போய் சாப்பிடுவோம் வாங்க. வெள்ளு வெளியவா இருக்குன்னு கேட்டா ஆமாங்கிறீங்க. நான் இவ்வளவு நேரம் வெளியே உள்ள கேட்டுக்குள்ள இருக்கு. நான் வெளியே போட்டு தேடுன்னு அதுவும் இருட்டுலயும் தெரியல, ஒரு இளவும் தெரியல, அந்த கம்பிலையும் தெரியல. பகல்ல தெரியும். இப்ப லைட்டை சுத்தமா ஆஃப் பண்ணியும் போட்டிருக்காங்க. அந்த பட்டன் இருக்கிறதும் தெரியல. சரி மக்களே, சாப்பிடலாம் வாங்க. தக்காளி சாதம் டேஸ்ட் பார்த்துப்போம். நல்லா இருக்கான்னு இருப்போம். நைட்டு நல்லா இருந்துச்சு, இப்போ நல்லா இருக்கான்னு தெரியாது. நல்லா தான் இருக்கு. இன்னும் வாய் பொரிச்ச கறி இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை, இப்படி ஏதாவது ஒன்று கேட்கு.
உறக்கம் இல்லையே, நடத்த நேரத்து தான் விட்டுனேன். பூசுது கை, ப்ரெஷரை போட்டேன்னா பூசுது. சேவ் இருக்கு, சேவ் நல்லா இருக்கும். உனக்கு சேவன்மா? இன்னும் நீ சுக்காவே ஊத்தலையா? அதுதான் லேட்டுன்னு பார்த்தா திங்கிறதுலேயும் லேட்டாக தான் இருக்க. இவ்வளோ நேரம் அப்போ என்ன திண்ட வெறும் சொல்லையா? ஏன் வச்சு இப்படி இருக்க? இருக்குங்க. என்ன அப்படியே உள்ள கையை விட்டு எடுக்க போறியா? வெறும் கையை இப்படி உள்ள கொண்டு போறியா? கரண்டி தான் நீங்க அதை விட்டு அள்ளினீங்க. நீ அப்படி பார்த்த மாதிரி தெரியலையே. கரண்டி அங்கே இருந்துச்சு, நீ இங்கே இப்படிலாம் கையை கொண்டு போன. ஒருவேளை உள்ள லெக் பீஸை கையை விட்டு எடுக்க போறான்னு பார்த்தேன். நிஷா ஃபேமிலி, நிஷா ஆர்மி என்ன ஆர்மி வச்சிருக்கீங்க? போன சைலண்ட் போட்டு தூங்குறா. அப்புறமா எழுப்பி விட்டோம். சரி ரைட்டு, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சிரிப்பு வருத வச்சுக்கி அப்படியே. இல்லை அப்படிலாம் வாய வரல, அப்படியே நல்லா சிரிப்பாக. அப்படி சரி மக்களே, இதை வச்சு கொஞ்சம் சாப்பிட்டு வெள்ளச்சோறு கூட கொஞ்சம் சாப்பிட்டு டக்குன்னு சாப்பிட்டு வரோம். டைம் ஆயிடுச்சு மக்களே. தக்காளி சாதம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருந்தது. சோழி முடிச்சிட்டேன். சரி, இந்த பையன் சாப்பிட்ருப்பான், நல்ல வேலை காலையில் எடுக்கலைங்கிறேன். அப்புறம் தான் இந்த பையன் நைட்டே தக்காளி சாதம் எடுக்கலையா. நைட்டு தக்காளி சாதம் இருக்கிறது தெரியாமல் வெள்ளச்சோறு போட்டு விட்டான். நல்லா இருக்கா? சாப்பிடாது. இப்போ அவன் கொடுத்தது பாசத்தில் கொடுக்கல, எங்க வயிறு வலிச்சுமோன்னு தூக்கி நைட்டு சாப்பிட்டானா கொடுத்துருக்க மாட்டேன். நைட்டு சாப்பிடல, இப்போதான் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். சரி ரைட்டு, ஒரு வகையாக சாப்பிடட்டும். சாப்பிடு வளரும் பிள்ளை. நல்லா இருக்கா? நாளைக்கு மறுபடியும் தக்காளி சாதம் வைக்க சொல்லுவோனே. வேண்டாம், வேற சாதம் வைக்க சொல்லுவோம். சரி, நல்ல வேலை சாப்பிட்டான் போகும். நவைத்து சௌமகதீன் அன்னதாயி பர்லி ரமலான ஆதிசனதி லில்லாஹி தாலா இந்த வருடத்தின் ரமலான் மதத்தின் பரலான நோன்பை அல்லாவுக்காக நோற்க நியத்து செய்கிறேன். அல்லாவுக்காக. சரி மக்களே, அவ்வளோதான். இப்போலாம் தொழுகை நேற்று பள்ளிவாசலில் கொஞ்சம் சீக்கிரம் வச்சுட்டாங்க. இன்றைக்கும் சீக்கிரம் வச்சுருவாங்க. அப்படியே போக போக டைமிங் கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. இன்னைக்கு சீக்கிரம் போகணும். டக்குன்னு தூக்குறதோ தூங்குறியா? சரி, சொல்லுறது போயிட்டு சாயங்காலம் சந்திப்போம்ண்ணே. இப்போ குலாப் ஜாம் பண்ண போகிறாங்க. அதுக்கு இப்போ சீனி பாகு ரெடி பண்ணுறதுக்கு என்ன கொஞ்சம் சீனி போடுறிய? பக்கெட் இருக்கா? இங்கே சீனி பாகு போகணும். இங்கே எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இங்கே குலாப் ஜாமுனுக்கு மாவு ரெடி பண்ணி உருட்டி வச்சாச்சு. எவ்வளோ நேரம் ஊற வச்சிக்க? காலையிலே பண்ணியாச்சா? அப்போ தான் நல்லா அந்த ஊறி போய் இதாக இருக்கும். அப்போ தான் சாஃப்டாகும். ஊற வைக்கணும். இங்கே சீனி பாகு ரெடி ஆகிட்டு, இங்கே எண்ணெயும் ஹீட் ஆகிட்டு, இப்போ அப்படியே ஒன்றா எடுத்து போட்டு பிடிச்சி இது பண்ண. மாவுக்கு உப்பு போடணும்ல? உப்பு போடலையே. உப்பு போடுவாங்களா? இல்ல நிஷா, லைட்டா உப்பு போடணும்ல மாவுக்கு. அவங்க எதுவுமே சொல்லி போட்டுருந்துச்சு. அப்போ அதிலே போட்டுருந்தாலும் போட்டிருக்கோம். நீங்கள் அன்னைக்கு பண்ணிக்கல, அதில் உப்பு போட்டிங்களா? ஒரு நாள் குலாப் ஜாம் சேலஞ்ச் பண்ணீங்க. இதில் உப்பு போடணும்ல மாவுக்கு? இல்லையா? போட மாட்டோம் தானே, போடுவோமா? மாவுக்கு உப்பு போடணும்ல இல்லையா? ரொம்ப ஹீட்டா இருக்கு. குறைச்சிரு. எல்லாம் வேக மட்டும் கறியும். ரோஹித்லாம் வேக வைக்கணும். அப்பதான் நல்லா வேகும். கொஞ்சம்னா இது இப்போ அவ்வளவும் சம்பளமாக இருக்கும். சரி ரைட்டு, ஆல்ரெடி இங்கே பொரிச்சிட்டாங்க. அது மாதிரி பொரிச்சு எடுத்து இதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைப்போம். ஆனால் இங்கே தான் ஒரு 1 மணி நேரம் ஊறினா நல்லா சாஃப்டாக இதாகிடும். மக்களே, இப்போ அடுத்து சிக்கன் நக்கட்ஸ். இப்போ அதுக்கு தான் எல்லாத்தையும் போட்டு அரைக்கிறது தான் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ப்ரெட்டை போட்டு ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிட்டு வரேன். ஒரு 5 ப்ரெட்டு, ஏன்னா 1/2 கிலோ சிக்கன் வைக்கிறோம். 1/2 கிலோவா? 1/2 கிலோவுக்கு மேலே தான் இருக்குது. இது ஃபஸ்ட்டு அரைச்சி வந்துடுறேன். ப்ரெட்டை மட்டும் அரைக்க புரியல? ஆமாம்,
அந்த பிரெட் கிரம்ஸ்க்கா? இல்லை இல்லை, ஆ, கறிக்கு போடுறது தான். போடுறதுக்கு தானா? அது கறியோட சேர்த்து அரைக்க வேண்டியது தானே? எதுக்கு தனியாக அரைக்கிங்க? அது மிக்ஸி டக்குன்னு அரைக்கல, ஸ்டக் ஆயிருமோ? அதோட அரைச்சிட்டு. சரி ரைட், அரைச்சிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன எடுத்து வச்சுருக்காங்கன்னா வெங்காயம், மிளகாய், இஞ்சி, பூண்டு, அப்புறம் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. சரி ரைட்டு, எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். மக்களே, பிரெட்டை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து அது உள்ளே போட்டு தான் அரைக்க போறியா? போன்லெஸ் தான், அதில் லைட்டாக ஏதோ ஒரு முள் இருக்குது, அதை மட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க. கொஞ்சத்தை அரைச்சதை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அரைப்போம். அது மொத்தமாக போட்டால் அரைய முடியும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கிறேன். வெங்காயம் அப்படி போட்டு வேண்டியனாலதையும். அப்புறம் கொஞ்சம் இந்த பவுடரு, பூண்டு பவுடர் இருந்தால் பூண்டு பவுடர் போடலாம். பவுடர் இல்லை, ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி அதுவும் இல்லையா? ஆமாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைக்கல, அதனால் நம்ம இஞ்சி பூண்டையும் போட்டாச்சு. அப்புறம் மிளகாய் வேணுன்னா போட்டுக்கலாம். போடு 3 மிளகாய் போட்டாச்சு. அப்புறம் ஒரு என்னது சோயா சாஸா? ஒரு ஸ்பூன் சோயா சாஸ். ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ். ஒரு டீஸ்பூனுக்கு ஒரு டீஸ்பூன். அதனால அந்த இதை மேட்ச் பண்ணுறீங்க. அடுத்து என்னது? பெரி பெரியா? அது ஒரு டீஸ்பூன். பெரி போன தடவை போச்சு வாங்கிட்டு வந்தாங்க பெரிய. அப்புறம் மிக்ஸ்டு ஹெர்பு இல்லைன்னா அரகணா எதுனாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்மகிட்ட மிக்ஸ்டு ஹெர்பு இருக்குனால அதை போட்டுக்கிறோம். அது ஒரு டீஸ்பூன். ஆமாம் ஓ ஆமாம். அடுத்து அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள். அடுத்து ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள். ஆமாம், உப்பு வாங்கிட்டோப்பா, கொஞ்சம் போட போங்கப்பா, சீக்கிரம் வாங்கிட்டாங்கப்பா. ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள். ஆமாம். வைக்கிறத உப்பு நல்லா இருக்காது. ஏன் வை, கீழே வை. இந்த பையில பாருங்க, உப்பு திங்க போறாங்கனாக்கா. ஏன் எம் பண்ணாத, உப்பு திங்காத. உப்பு கைக்கும் ஆல்ரெடி இருமல் இருக்கு. கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி கொஞ்சம் அரைக்கணும்னா அங்கே எண்ணெய் அங்கே வச்சு ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம். சரி ரைட்டு, அரைச்சிட்டு வரேன். மக்களே, குலாப் ஜாமுனை நல்லா ஊற வச்சாச்சு. பார்க்கவே அருமையாக இருக்கு. என்ன சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். பார்க்க நல்லா தான் இருக்கு, பார்க்க நல்லா அருமையாக இருக்கு. அங்கே வந்து சிக்கன் நக்கட்ஸுக்கு அரைச்சிட்டு இருக்காங்க. சரி ரைட்டு, முடிவுங்க. நோம்பு திறந்துட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே வந்து கடல் பாசி பால், இது வந்து டோன் மில்க்கு, இவனை கேட்டே இருக்காங்க, அதனால் இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம். மக்களே, இதை அரைச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ அடுத்து வந்து முட்டை வந்து கோட்டிங்க்கு அதில் வந்து பெப்பர் போட்டு கலக்கி வைக்க போகிறாங்க. கொஞ்சம் உப்பு, இதுலேயும் உப்பு இருந்துச்சு இல்லை, அதில் உப்பு போடணும். சரி ரைட்டு, போட்டு கலக்கி வேண்டியதெல்லாம். இங்கே மசாலா எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சி அந்த நக்கட்ஸுக்கு உண்டான கலரில் தான் இருக்குது. சரி ரைட்டு, எல்லாம் ரெடி. இப்போ வந்து கையில் வந்து நம்ம ஒட்டு பிசு பிசுன்னா அதனால் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டு தான் அரைச்சிருக்கு. கையிலே கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாம் ரொம்ப ஊற்றிட்டீங்க. அரைச்சி கரெக்டாக நக்கட் ஷேப்பில் ரைட்டு. அவ்வளோதான் நக்கட்ஸ். இப்போ வந்து முட்டையில் கொஞ்சம் போட்டு எடுத்து அதை அப்படியே எடுத்து அப்படியே பிரெட் க்ரம்ஸில் போட்டு 2 திருப்பு போட்டு அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிக்க சொல்ல இப்போ பார்ப்போம். ஓகே மக்களே, அடுத்து வந்து பொட்டேட்டோ சீஸ் பால் பண்ண போகிறாங்களாம். அதுக்கு வந்து பொட்டாவை வந்து நல்லா வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கு. உருளைக்கிழங்க, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம்,
மல்லி இலை, அப்புறம் வந்து மிளகா கொஞ்சம் மிளகா அப்படியே பொடி பொடிசாக நறுக்கி போட்டிருக்கு. அப்புறம் உப்பு டேஸ்ட்டுக்கு. ஆரிகனா ஒரு ஸ்பூனு. அடுத்து மிக்ஸ்டு கருப்பு, அது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு. டேஸ்ட்டுக்கு பெரியா? ஆமாம். அது சில்லி ஃப்ளேக்ஸ். அதான் பெரிய போட்டிருக்கீங்களே. இதுவும் போடணும். அது வேறு மசாலா, இது வேறு மசாலா. நம்ம யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். அடுத்து மிக்ஸ் பண்ணலாம். பண்ணுங்க, மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கூட ரெட் சில்லி பவுடர். சரி, எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அடுத்து சீஸ் வைக்கும் போது பார்க்கலாம். மக்களே, மணி வந்து கரெக்டாக வந்து 6:20 ஆகிட்டு. இஃப்தாருக்கு டைம் ஆகிட்டு. என்ன ரெடி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ தான் லைவ் முடிச்சுட்டு வந்தேன். ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் பார்க்க போகிறேன். என்ன ரெடி ஆகிறது? என்ன ரெடி ஆகுது? என்னதான் ரெடி ஆகுதா? என்ன ரெடி ஆகுது? என்னென்ன என்னன்னே தெரியல. என்னன்னே தெரியாம பண்ணியாச்சுன்னு. கட்லெட்டா? நக்கட்ஸா? மக்களே, சிக்கன் நக்கட்ஸ் இந்த ஷேப்ல இருக்கும். இப்படி லென்த்தா கொஞ்சம் வந்து இப்படி இருக்கணும். அந்த ஷேப்பு தானே? ஷேப்பு மாறிட்டா? சிக்கன் நக்கட்ஸ் இதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டா? கலர் மாறல, ஷேப்பு. மக்களே, ஏன் ரொம்ப கூறான்? காட்டி போடுவேன். இது ஒண்ணு என்ன டெஸ்ட் பீஸா? என்ன ஆயில்? அது எப்படி வரும்? ஆயில எட்டி போடுங்க. ஒரு நோம்பாளியே அடிப்பேன்னு சொல்றீங்கள. நகட்ஸ் என்ன வெஜ்ஜா? அதானா? அதான பார்த்தேன். அது வெறும் உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு அப்படின்னு. பொட்டேட்டோ சீஸ் பாலும் பண்ணிட்டு இருக்கீங்களா? அது சீஸ் வைக்கிற மட்டும் இருங்க. டைம் ஆயிட்டு. அத பத்தி இந்த சட்டில என்ன இருக்கு பாத்தியா? எந்த சட்டில? இருங்க தொடங்க. ஆஹா, குலாப் ஜாமுனா ஒரு வழியா ஃபைனலி பண்ணிட்டீங்களா? மச்சி ப்ரிப்பரேஷனா? எடுங்க பாப்போம். சேப்பு பாப்போம். இதுதான் ஆகக்கூடாது. அன்னைக்கு பெர்ஃபெக்டா பண்ணிருந்தேன். அதே மாவு வெஞ்சிருக்கீங்களோ? அன்னைக்கு நல்லா வந்த மாதிரி கரெக்டா வந்திருக்கேன். நல்லா ஆமா, லைட்டா போட்டோம். உப்பு போடலையா? செயல்பட புரியல. இவ்வளவு நேரம் வேலை பத்தி தானே வந்திருக்கேன். நல்ல கதையா இருக்க. இது ஒரு உருட்டு போட்டுருது. நீங்க இந்த வேலை பாக்கீங்க, நான் இந்த வேலை பாக்க. சீஸ் பால் ஆல்ரெடி செஞ்சது தானே? வீடியோல காட்டலையா? அது வந்து சிக்கன். அது வேற டேஸ்ட்ல பண்ணிருக்கு. பொட்டேட்டோ சீஸ் பால் பண்ணிருக்காங்களாம். சரி, ரெடி ஆகட்டும். மக்களே, சாட்சியோட காஸ்டியூம் பாருங்க, பயங்கரமா இருக்கும். சாட்சி, காசு ட்ரெஸ் காட்டு. நீங்க நைட்டி. உங்களுக்கு நைட்டியா? நைட்டி நல்லா இருக்க, அழகா இருக்க சாட்சிக்கு. ஒரே சாரிக்கு மச்சாங்கிட்ட தான் போய் நிக்கிறது. சாரியா? சாரிக்கு பாசங்காட்டு. என்னம்மா? சரிம்மா. உட்காரு, மேலே ஏறி உட்காரு. மேலே தூக்கி உட்கார வைல பிள்ளைய தூக்கி உட்கார வை. அவ்வளோதான்ப்பா, உட்கார வைங்கப்பா. உளுந்துராதாம்மா, உள்ளே ஏறி உட்காருங்கம்மா. போனு இருக்கட்டும். போ. வையிலா. வாங்க. ஹெல்ப் பண்றேன். இப்ப பாருங்க எவ்வளவு வேலை பார்க்க வேண்டிய இருக்கு. என்ன பண்ண? வேற தூக்கணுமா?
வாங்க 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 வாங்க. அப்படிதான் 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 அப்படிதான். பார்த்து 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 குட்டிடாம மெதுவா அப்படியே வேர்த்து ஓடுது கடிச்சுது. கஷ்டப்பட்டு வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. யாரும் நாளைக்கு முன்னே வேலை பார்க்கலாம்னு சொல்லிடக்கூடாது பார்த்தீங்களா? அதான் வேற எந்த கூடமா அப்புறம் அப்படி இப்படி சொல்லக்கூடாது, பேச்சு வரக்கூடாது சொல்லிவிட்டாங்க. ஃபேனை குறைங்க. நீங்களாம் தான் பார்த்து ஆக்கி நான் வேலை பார்த்ததுக்கு சொல்லிவிட்டாங்க. சாரோட புரியல புரிஞ்சிடுவாங்க. என்னமா தெரியுது? போய் கப்பெல்லாம் வாங்கிட்டா போ. கப்ப வாங்கிட்டு வந்து போ. அங்க போ. குலாப் ஜாமுனுக்கு இது வாங்கிட்டு போய் நைட்டு காட்டிட்டேன். நைட்டி போட்டு உட்காருங்க. உங்களுக்கு நைட்டியா எம்மா? உங்களுக்கு நைட்டியாம்மா எம்மா? ஓடிடுவாங்க. Allahumma laka sumte wabika amante waleka tawakkalte wala rizqika abdatte wadakappal minni ya Allah நான் உனக்காகவே நோன்பு நோற்றேன் உன்னையே ஈமான் கொண்டேன் உன் மீதே நம்பிக்கை வைத்துள்ளேன் உன் உணவே கொண்டே நோன்பு திறக்கிறேன் என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. மக்களே, இன்னைக்கு வெரைட்டிஸ் கொஞ்சம் செஞ்சுருக்காங்க. நைஸ். ஜூஸு இது என்ன கிர்னி ஜூஸா? முதல்ல ஜூஸில் இருந்து ஆரம்பிப்போம். இது எனக்கு எப்படி தெரியுதுன்னு கரெக்டாக சொல்லுங்க. கரெக்டாக அடிச்சாங்க பாரு. அப்படியே கேசரி மாதிரியே இருக்கு பார்க்குறதுக்கு. தெரியுதா? அந்த ஆரஞ்சு கலர் கேசரி, அந்த ஸ்டார்டிங் அந்த உறைஞ்ச அப்படி கட் பண்ண வர கேசரி அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இன்னொன்று கூட கொஞ்சம் தான் இருக்கு. பெர்ஃபெக்டா அப்படியே அந்த கேசரியோட ஃபீல்ட வந்துச்சு. நல்லா கட்டியா வச்சிருக்கீங்கள. பரவாயில்ல, ரொம்ப தண்ணியாக்காம கட்டி வச்சாங்க. ஏன் நல்லா இருக்கு. அருமை. குட்டுப்பழம் டேஸ்ட் தான் வருதாண்ணா? குட்டுப்பழம் இந்த டேஸ்ட் வருது. கிர்னி ஜூஸ் தானே நல்லா இருக்கு. அந்த இதோட இது ஃப்ளேவர் அப்படி நச்சுன்னு இருக்கு. நக்கட்ஸோட ஃப்ளேவர்ல தான் இருக்கணும். இல்லாமல் இருந்தால் தான் தப்பு. மிஸ் அண்ட் பாஸ்ட் மக்களே. நக்கட்ஸ், சிக்கன் நக்கட்ஸ் இந்த பார்த்துட்டே இருக்க. அப்புறம் அந்த பையில கொடுக்காம நீங்க மட்டும் சாப்பிட்றீங்க அப்படிம்பீங்க. அந்த பையலுக்கே தெரிஞ்சிருக்கு. நல்லா இருக்கு. கறி மசிச்சு போட்டிருக்கோம். கொடா இது பண்ணலாம், எப்போ தொட்டு திங்கலாம் அப்படின்னு ஒருத்தன் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டே இருக்கான். அதானே சாசி அந்த வீடியோ எடுத்து ஓடிடுறான். இந்த வீடியோ எடுத்தாலும் அமைதியா இருக்கா. அவளை பத்தி ஏதாவது ஒண்ணு பேசுறாங்க, நம்மளை பத்தி பேசுறாங்க அப்படின்ட்டு ஏதோ வெக்கப்பட்டு ஓடிடுறான். மக்களே, அடுத்து வந்து சீஸ் பால் ரொம்ப சாஃப்டா இருக்கு. பிச்சாலே இதாயிரும் போல. ரொம்ப சாஃப்டா இருக்கு அப்பா. சரிதா? சுடுதி நல்லா சூடா போட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது நல்லா சூடு இல்ல, சீஸ் உள்ள பொறுத்து இருக்கும். கொஞ்சம் அது ஆறட்டும். மாமி என்ன மாமி பண்ணோம்? வீடியோல காட்டதான் செஞ்சோம். நைட்டி போட்டு தெரிச்சு ஓடுறீங்க. வாங்க மாமி. சாரிக்க கூப்பிட வந்தீங்களா? சாப்பிடவா? வந்து உட்காரு சாச்சி. போன் அடிக்க கூட்டத்துல கருப்பாடு ஆட்டைய போடுறான்.
கூட்டத்தில் கருப்பாடு இவங்க லேட் ஆக்குவாங்க ஆட்டையை போடுறான். நீங்க வா சாப்பிட்டு போ சாசி. கொஞ்சம் ஆறிட்டு சீஸ் பால் ட்ரை பண்ணுவோம். சீஸ் பால் நல்லா இருக்கு. அந்த பொடி எக்ஸ்ட்ரா போட்டது தான் கரெக்ட். இல்லைன்னா அது இது இருக்காது. நகட்ஸோட சீஸ் பால் எனக்கு பிடிச்சிருக்கு. பெரி பெரி அதெல்லாம் வந்து ஜாஸ்தியாக போட்டுச்சு இல்லையா? ஆல்ரெடி போட்டா அதில் அந்த மீட்டோட ரா ஃப்ளேவர் தருது. சீஸ் பாலாம் நகட்ஸ். சாரிக்கு வேணுமா? அம்மா மேலே எவ்வளோ பாக்கம். ஓ என்னென்ன பேசிட்டு வா. வந்துட்டா கொஞ்ச நேரம் இருப்பா அவ கூட. இங்க வந்து உட்காரு. அதுல போய் உட்காரு போ. சாச்சி இந்த பக்கத்துல வந்து உட்காரு வா. சாரி அம்மா அங்க வந்து உட்காரு. போய் உட்காரு உட்காரு போய் உட்காருல. சாரி கீழே உட்காரு கீழே உட்காரு. நீ உட்காரு. சாரி பக்கத்துல உட்காரு. சாரிக்கு வேணும்னு இந்த ஆளுங்க அழுகிறாங்க. அழுகுறாள போய் பாக்குறியா? பாசமா தின்னு உனக்கு இருக்கும் வா. நல்லா அழுதாலும் பரவாயில்லன்னு அதான் தி பாய்ஸ் தி கேர்ள்ஸ். பாசத்தை பொழிய சோறு தான் முக்கியம் அப்படின்னு தின்னுட்டு இருக்கான். அவ பாட்டுக்கு அழுகட்டும். நகட்ஸ் தான் முக்கியம். காலி பண்ணாலும் பண்ணிடுவாங்க. வேண்டாம் நகட்ஸ் வேண்டாம் உனக்கு. உங்களுக்கு அதை பிடிச்சிருக்கா? அதுல மீட்டோட ஃப்ளேவர் இருக்கு. இதுல வந்து மல்டிபிள் ஃப்ளேவர்ஃபுல்லா தெரியுது. இங்கதான் எல்லாம் இங்கதான் இருக்கு. எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் நீங்க உட்காருமா. இந்த மாதிரி குலாப் ஜாமுன் இங்க பாரு. சாசி இங்க பாரு. கண்டல் பாசி பாப்பா அவன் மேல வெறுப்பாய் போயிட்டாப்பா. உனக்கு என்னையா பாசம் காட்டுது? என்ன அசால்ட் பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா? மக்களே மச்சி செஞ்ச குலாப் ஜாமுன். நம்ம ஆல்ரெடி குலாப் ஜாமுன் செஞ்சு ஒரு வீடியோ போட்டிருப்போம். சேலஞ்ச் வீடியோ மாதிரி. அதுக்கு என்ன கோல்டு மக்களே வாங்க. நான் செஞ்ச குலாப் ஜாமுன் அளவுக்கு மச்சி பண்ணியிருக்காங்களா இல்லை சுமாராக பண்ணியிருக்காங்களான்னு டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். இந்த சுமாராக தான் கொஞ்சம் லைட்டாக மாவா. ஆனா ரிசிபாலா செஞ்ச கூட நல்லா இருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்துக்கிறேன். ஏதாவது சாப்பிடுவா. என்ன வேணும் சொல்லு. ஒரு வீக் அவளோட காத்திருக்கோம்ல. நான் ஏதோ போய் சொல்றேன். மைக்க கொஞ்சம் கொடுங்க. மைக்க கொஞ்சம் கொடுங்க. சொல்லுங்க. குலாப் ஜாமுன் மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் மாவாடுற மாதிரி இருக்கு. நான் ஏதோ பொய் சொன்ன மாதிரி எவ்வளவு பில்டப் கொடுத்தாங்க. நான் நேர்மையா ஒத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அதுலயும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். இனிப்பு ஓவரா இருக்கு. இனிப்பு இல்லன்னு சொல்றீங்க. எனக்கு அந்த ஒரு தண்ணி ஃபீலா இருந்த மாதிரி இருக்கு. அந்த இது இனிப்பா தான் இருக்கு ரொம்ப. மைனஸ் வச்சு நகட்ஸ் சாப்பிட்டா நல்லா இருக்கு. சாஸோட மைனஸ் நல்லா இருக்கு. நகட்ஸ் அதுக்கு சாஸ் நல்லா இருக்கு. சீஸ் பால் சீஸ் பாலுக்கு சாஸ், நகட்ஸுக்கு வந்து மைனஸ், கறிக்கு வந்து மைனஸ் இடுது. இந்த வெஜிடபிள் இதுகளுக்கு வந்து சாஸ் இடுது. புரியுதா? சரி மகளே அவ்வளோதான். அடுத்து நோம்பு கஞ்சி தான் இருக்கு. நோம்பு கஞ்சி தான் இருக்கு. டிஃபரண்ட் கண்டென்ட். அதை பிச்சு போட்டு சாப்பிடுங்க நோம்பு கஞ்சில. அதுதானே கொடுங்க. நல்லா இருக்குன்றாங்க. கடைசி ரெண்டு பாப்போம் அப்படின்னு. இன்னைக்கு என்ன மாவு? நான் நல்லா வந்து அந்த மாவு தான் வாங்கினீங்களா? அந்த ஆசீர்வாத் இல்ல, நான் வாங்கின எம்டிஆர்னு நினைக்கிறேன். என்ன பண்ணாங்க அந்த ஒரு இது அப்படிதான் வருது. அதனால நம்ம டெஸ்ட் போட்டிருக்கோம். நம்ம வீடியோ நீங்களே பார்த்து அந்த கரெக்ட் மாவு வாங்க வேண்டாமா? அது என்ன மாவு பாக்கெட் தூர போட்டீங்களா? மாவு பாக்கெட்ட
செஞ்ச ப்ராசஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஆனால் மாவை பொறுத்து என்னது அது ஆச்சியா? நான் பண்ணது எம்டிஆர். ஆசீர்வாதம் தான் நல்லா இல்லாம இருந்துச்சு. ஆசீர்வாதம் நல்லா இல்ல, நம்ம எம்டிஆர் தானே வாங்கணும். எம்டிஆர் அது தானே, எம்டிஆர் நல்லா இருந்துச்சு, அது வாங்குங்க. குலாப் ஜாமுன்ல இது என்ன பண்ணாலும் என்ன இது பண்ணாலும் அது அந்த மாவோட இது அப்படி இருக்கு. நீங்க நல்லா வரணும்னா அது நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு எனக்கே நல்லா இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்க. அது ப்ரொமோஷன்லாம் இல்லப்பா, 5 பைசா தர மாட்டேன். எம்டிஆர் புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ. குறை சொல்றேன். இப்ப எடுத்து கொடுக்காம இங்க ஊத்துறீங்கல்ல, அதுக்கு குறை சொல்லிட்டா. அதான் எம்டிஆர் தானா? எம்டிஆர் தானா? எம்டிஆர் தான். ஹலோ எம்டிஆர் குரூப் ஹலோ கொண்டாங்க. ஹலோ எம்டிஆர் என்ன என்ன அன்னைக்கு நம்ம எம்டிஆர் தானே பண்ணோம், நல்லா வந்துச்சு. என்ன என்ன கணக்கு எம்டிஆர் சரியில்லையே மக்கள். எம்டிஆர் அவாய்ட் பண்ணிடுங்க, எம்டிஆர் தான் வாங்கியிருக்கு. ஒரு என் அளவு பண்றதுக்கு மச்சிக்கு ஒரு சரி ரைட். நான் எதுவும் சொல்லலை, கமெண்ட் நீங்களா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. நான் அந்த வீடியோட லிங்க் இதுல கீழே இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், இல்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே இருக்கும் இந்த வீடியோட. அதுல அந்த குலாப் ஜாமுன் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம், நல்லா இருக்கும். அந்த டைம் பெருசா வியூஸ் போனேன். இப்போ அந்த வீடியோ பாருங்க, அது வீட்டில் வச்சு பண்ணதுதான். நாங்கள் எங்களுக்குள்ளேயே 2-3 ஃப்ளேவர் வாங்கி சேலஞ்ச் பண்ணோம், பாய்ஸ். அப்புறம் வந்து கேர்ள்ஸும் வந்துச்சு. அதில் எல்லாத்தையும் கேர்ள்ஸ்லாம் அடிச்சு ஓட விட்டேன், டேஸ்ட்டில் மிரட்டி விட்டாச்சு. பிளைண்ட் சேலஞ்ச் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். அதில் அம்மா எல்லாத்தையும் யாருக்குமே தெரியாது, 3ஐயும் செக் பண்ணி நான் தான் வின் பண்ணேன். அது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது அதில். சரி மக்களே, பேசுவேன். சரி மக்களே, டாடா பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள போட்டுக்கோங்க. ஃபேஸ்ல பார்த்துருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.